ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் நம சிவாய. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிகம் இடரினும் தளரினும் என தொடங்கும் இப்பதிகம் நம் வாழ்வில் செல்வம் அருளி செழிப்பாக்கும், பொருள் வளம் அருளி புகழ் சேர்க்கும், நலங்கள் யாவும் நல்கிடும், ஓதுபவர்களுக்கு பேறுகள் பல்கிடும். இடர்களை களைந்து நலம் சேர்க்கும் இப்பதிகம் திருஞான சம்பந்தரால் அருளப்பெற்று தேவாரத்தின் 3ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. திருவாவடுதுறையில் எழுந்தருளி இருக்கும் மாசிலா மணி ஈசரின் திருவருளை வேண்டி பாடப்பட்டது. இப்பதிகத்தின் வரலாறு. ஒருமுறை திருஞான சம்பந்த மூர்த்தியின் தந்தையார் அவர் முன் தோன்றி தாம் யாகம் செய்வதற்கு காலம் வந்தமையால் அதனை செய்வதற்கு வேண்டிய பொன்னை விரும்பி விண்ணப்பித்தார். அதை கேட்ட சம்பந்தர் தந்தைக்கு கொடுப்பதற்கு தம்மிடம் பொருள் ஒன்றும் இல்லாததை நினைத்து வருந்தி இறைவனை போற்றி, என்னை அடைந்து கேட்பவர்களுக்கு கொடுக்கும் செல்வம் ஒன்றும் எனக்கில்லை. உன் திருவடியாகிய செல்வம் தவிர வேறொன்றும் நான் அறியேன். உலக நன்மைக்காக இயற்ற இருக்கும் யாகத்தை நடத்திட பொன் பொருள் அருளமாட்டாயா என்று வினவி திருவருளை வேண்டுகின்ற இடரினும் தளரினும் என்னும் திருப்பதிகத்தை பாடி அருளினார். அவ்வாறு தமது தந்தையாருக்காக பொருளை வேண்டி இன்றமிழ் பாடிய சம்பந்தாரின் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க இறைவன் திருவுள்ளம் கொண்டான். மாசிலா மணிஈசரின் இன்னருளால் சிவபூதம் ஒன்று அங்கே தோன்றி பலிபீடத்தின் மேல் பசும்பொன் நிறைந்த உலவாக்கிழின குறையாத பண முடிப்பு ஒன்றை வைத்தது. பின் சம்பந்தரை நோக்கி, இவ்வுலவாக்கிழி உமக்கு இறைவன் நல்கியது என்று உரைத்தது. இந்த அற்புதத்தால் மனமகிழ்ந்த சம்பந்தர் அந்த சிவபூதத்தின் முன் பணிந்தெழுந்த அவர் அக்கிழியை தமது தலைமீது தரித்து எடுத்துக்கொண்டு வந்து தமது தந்தையிடம் சென்று அவர் கையில் கொடுத்து, வேத முதல்வனாகிய சிவபெருமானை துதித்து தாங்கள் செய்யும் வேள்விக்கும் மற்ற சீர்காழில் உள்ள நல்லோர் பிறர் செய்யும் திருத்தொண்டுகளுக்கும் இந்த பொன் முடிப்பு உதவும். எவ்வளவு எடுத்தாலும் உலவாமல்னா குறையாமல் நிறைந்தே இருக்கும் இந்த பொற்கிழி என்று மொழிந்தருளினார். இந்த பதிகத்தோட பாடல் விளக்கத்தை பார்த்தோம். இப்ப இந்த பதிகத்தை பார்க்கலாங்களா? இடரினும் தளரினும் எனதுரு நோய், தொடரினும் உனக்கழல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல், அதுவோ உனதின்னருள் ஆவடுதுறை அரணே. இந்த பாடலுடைய பொருள், இடரினும் வாழ்க்கையில் தடங்கள் ஏற்பட்டு துன்பப்பட நேரிட்டாலும், தளரினும் வயது முதிர்வினால் உடல் தளர்ந்தாலும், எனது உருநோய் தொடரினும் முன்வினை பயனால் கொடுநோய்கள் என்னை விட்டு நீங்காமல் தொடர்ந்து வந்து வாட்டினாலும், தொழுதொழுவேன் உனகழல் தொழுதொழுவேன், உன் திருவடிகளை தொழுது வணங்குவேன். கடல்தனில் அமுதொடு கலந்த நெஞ்சை, திருப்பார்கடலில் அன்று கடைந்தெடுத்த அமுதத்துடன் சேர்ந்து தோன்றிய ஆழகால விஷத்தை மிடரினில் அடக்கிய வேதியனே, கழுத்தினில் அடக்கி வேத நாயகனே, இதுவோ எமையாளுமாறு, இதுதான் உன் அடியேனே நீ ஆட்கொள்ளும் முறையோ, ஈவதொன்று எமக்கில்லையேல், தந்தையின் வேள்வி நடத்த தேவைப்படுகின்ற பொருளை நீ எனக்கு அளிக்கவில்லை என்றால், அதுவோ உனது இன்னருள், அதுதான் உன் திருவருள் காட்டும் விதமா என்று இறைவனை வேண்டி வணங்கினார். இறைவன் மனதுருகி திருஞான சம்பந்தருக்கு ஆசி நல்கினார். இப்பதிகத்தை நீங்களும் கூறுங்க. உங்களுக்கு சிவபெருமான் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு. உங்களை செல்வ செழிப்போடு நல்லபடியா வச்சிருப்பார். ஓம் நம சிவாய.